அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். இந்த காணொளியில் நாம் எமிஸ் போர்ட்டலில் எஸ்டிஎஃப் எனப்படும் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸில் எவ்வாறு வங்கி கணக்குகள் விவரங்களை பதிவு செய்வது என்பதை பற்றி விரிவாக பார்க்க உள்ளோம். அதற்கு முன்பாக உங்களிடம் உங்கள் பள்ளியில் செயல்படும் டிஎஸ்சி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மூலமாக பெறப்படும் தொகையினை வரவு வைக்கும் வங்கி கணக்கு புத்தகத்தில் 31/3/2024 வரை உள்ள தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எமிஸ் வலைதளத்தில் லாகின் செய்யுங்கள். இதில் ஸ்கூல் என்கின்ற டேப் இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஸ்கூல் என்கின்ற டேபை கிளிக் செய்து இதில் எஸ்டிஎஃப் எனப்படும் இந்த பணிக்குறியை கிளிக் செய்யவும். இதில் நான் ஏற்கனவே எங்கள் பள்ளியின் விவரங்களை நான் உள்ளீடு செய்து விட்டேன். இருப்பினும் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை செய்து காட்டுகிறேன். ஆட் என்பதை கிளிக் செய்யவும். முதலில் ஒரு வார்னிங் மெசேஜ் நமக்கு கிடைக்கும். இதில் பேங்க் அக்கௌண்ட் ரிப்போர்ட்டட் ஒன்லி அண்டர் டிஎஸ்சி, அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஎஸ்சியால் வரவு வைக்கப்படுகின்ற வங்கி கணக்கை மட்டும் இதில் பயன்படுத்திக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் இதில் 3 கேள்வி இருக்குது. எஸ்டிஎஃப் அண்ட் ஆக்டிவ், எஸ்டிஎஃப் அண்ட் க்ளோஸ்டு, நியூலி ரிப்போர்ட்டட், புதுதாக உருவாக்கப்பட்ட வங்கி கணக்கு. இப்போ நாம் பார்க்க போகிறது எஸ்டிஎஃப் அண்டு ஆக்டிவ். ஏன்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய வங்கி கணக்கு மட்டும்தான் இப்போ நாம் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய வங்கி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீஸ் மட்டும்தான், அரசாங்கத்திடமிருந்து நாம் பெறக்கூடிய மானிய தொகையான ஸ்பெஷல் ஃபீஸ் மட்டும்தான் நாம் இப்போ செய்ய போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கொஸ்டின் கேட்கும், இட்ஸ் இஃப் அண்டர் எஸ்என்ஏவான்னு கேட்கும். அக்கௌண்ட் அண்டர் இதில் வந்து நீங்கள் நோவை சூஸ் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் யூஸிங் சிங்கிள் மல்டிபிள், நீங்கள் வந்து இது ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்களா இல்லை பல்வேறு பயன்பாடுகளுக்கு அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறீங்களான்றதை கொடுக்கணும். இப்போ நாங்கள் சிங்கிள் ஸ்கீம் கொடுத்துட்றேன். ஸ்கீமோடைய நேமு இங்கே காட்டுது பாருங்கள். இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஃபீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷல் ஃபீஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டு ஊண்டப்பா ஆன்கோயிங்கா, இல்லை க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டா, இல்லை செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டா, செயல்பாட்டில் இருக்குது. சேங்ஷன் ஆர்டர், உங்கள் பள்ளியினுடைய சேங்ஷன் ஆர்டரு நீங்கள் இதில் போட்டுக்குங்க. பேங்கிங் டைப்பு, பேங்கிங் அக்கௌண்ட்டு, நான் பேங்கிங் அக்கௌண்ட்டா, நம்மளது பேங்கிங் அக்கௌண்ட்டு தான். அக்கௌண்ட் டைப்பு சேவிங்ஸு, வங்கியினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த வங்கியினுடைய பெயர், எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்கு, அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, நான் இதில் தகவல்கள் வந்து ஒரு தகவலுக்காக மட்டும்தான் இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால் மீண்டும் ஓப்பன் பண்ணால் அதை என்னால் டெலீட் பண்ண முடியாது. அக்கௌண்ட்டோடைய டைப்பு லைவு. அந்த பாஸ்புக்கோடைய ஃபஸ்ட்டு பக்கத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து 31/3/2020 வரைக்கும் இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் போடுறேன். ஸோ இதில் லயபிலிட்டி ஏதாவது செலவு பண்ணியிருக்குமா, இல்லை ரெமிட்டன்ஸ் மேடு ஏதாவது அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்தியிருக்குமா, அந்த தொகையை நீங்கள் இதில் காட்டுங்க. ஃபண்டு ரிசீவ்டு, சும்மா ஒரு தொகையை நான் போடுறேன். இதில் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்டு, இந்த தொகை அதாவது 1/4/2023 31/3/2024 வரைக்கும் உங்களுக்கு உங்கள் வங்கி கணக்கில் அதற்கான இன்ட்ரெஸ்ட் தொகை வந்து விழுந்திருக்கும் ஒரு 3 months ஒன்ஸு. அந்த தொகையை கணக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுங்க. ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் செஞ்சுருக்கீங்களா, நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தொகையை இங்கே கொடுத்துருங்க. 1/4/2023 அப்புறமா உங்கள் வங்கி கணக்கில் ஏதாவது ரெமிட்டன்ஸ் ஆகிருக்கா, அந்த தொகை. ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஏதாவது வேறு ஏதாவது வங்கி கணக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களா, அதையும் கொடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடிச்ச உடனே டோட்டல் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாம் பேலன்ஸு ஃபஸ்ட்டு கொடுத்தது, இதுக்கப்புறம் உள்ளே வந்தது, இன்ட்ரெஸ்ட்டு, செலவு எல்லாத்தையும் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய தொகை உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். இந்த தொகை உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தில் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுவும் 31/3/2024. சரிங்களா, அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபியூச்சர் லயபிலிட்டிஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் டு பி இன்கர்டு, நீங்கள் வருங்காலங்களில் 1/4/2024 அப்புறம் நீங்கள் ஏதாவது செலவு செய்ய போகிறீங்களா அப்படின்னா அந்த செலவுக்குன்னு தோராயமான தொகையை நீங்கள் இதில் கொடுத்து விடுங்க.
கட்டாயம் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இது பண்ணாது அது. ஸோ நான் ஒரு தொகையை கொடுக்குறேன். அரசாங்கத்தினுடைய வங்கி கணக்கில் ஏதாவது செலுத்த போகிறீங்களான்னு கேட்குது. அது நமக்கு ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம கட்டாயம் செலுத்துவோம். ஸோ தோராயமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கொடுத்துருங்க. லயாபிலிட்டி இப்போதைக்கு நாம் இதை யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ நாட் யூட்டிலைஸ்டு. ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸு நாட் ரெமிட்டடு. ஸோ இங்கே ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்தால் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை காட்டுறேன் இருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நான் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நான் என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ அதிகபட்ச தொகை என்ன எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஃபண்ட்ஸ் நாட் ரிசீவ்டுன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்தேன். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டிஎஸ்சி அக்கௌண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.